இந்த அரங்குல நிறைய பேர் இருக்கீங்க. பட் எல்லாரை விட ரொம்ப சந்தோஷமா இருக்க ஒரு நபர் நான் தான். ஏன்னா ஒரு 26 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ்ல ஒரு படம் பண்ணி அதோட லான்ச்ல நான் இருக்கிறது என்னால நான் ப்ராசஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். நம்ப முடியல. பட் ஸ்டில் குட் ஈவினிங் எவ்ரி ஒன். பிரசன்ட் மீடியாவுக்கு என்னுடைய வணக்கம். என்னுடைய முதல் நன்றி வந்து டைரக்டர் ஸ்ரீ செந்தில் அவர்களுக்கு. என்னை நம்பி என்னை தேடி வந்து எனக்கு இந்த கதையை நரேட் பண்ணி எனக்கு பிடிச்ச ஜானர் இது. ஸோ இதை நான் பண்ணுவேன்னு என் மேல நம்பிக்கை வச்சதுனால என்னுடைய முதல் நன்றி அவருக்கு. அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ஏன்னா நான் ஒரு 25-26 வருஷமா ரொம்ப கம்ஃபர்டபுளா அப்படியே வீட்டில் ஏர்லி டின்னர் சாப்பிட்டு சீக்கிரமா தூங்கி அப்படியே ரொம்ப ராணி மாதிரி இருந்தேன். ஸோ கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில வந்தாதான் நம்ம அடுத்த லெவல் போக முடியும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல நான் வந்து எனக்கு எந்த டிஸ்கம்ஃபர்ட்ஸுமே இல்லை. ஸோ ப்ரொடியூசர் செந்தில் சாருக்கும் டாக்டர் யோகேஸ்வரன் அவர்களுக்கும் இந்த படம் ரொம்ப ஒரு பெரிய வெற்றி படமா அமையணும்னு வேண்டிக்கிறேன். இதுக்கு அடுத்த நிறைய வெற்றி படங்கள் நீங்க கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய நியூ கமர்ஸ் அப்புறம் ஆல்ரெடி இருக்கவங்க எல்லாருக்கும் நிறைய ஒர்க் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். காட் பிளஸ் யூ. என்னோட இந்த ஹோல் டீம், காளிதாஸ் டீமுக்கு என்னுடைய நன்றி. டிஓபி சுரேஷ் சார் சொல்லணும். ஏன்னா 85 to 90% நைட் ஷூட்டிங் தான் நடந்துச்சு. எனக்கு வந்து நான் ரொம்ப டிசிப்ளின், சீக்கிரம் தூங்கிடுவேன், சீக்கிரம் எழுந்துருவேன் அப்படின்னு தென்னாவட்டா இருப்பேன். நைட்டு மூழ்கி வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அவர் எப்பவுமே ஆக்டிவா இருப்பார் சுரேஷ் சார் எல்லாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கே ஒரு வைப் வரும், சரி எப்படியா முடிச்சுக்கணும், ஒர்க் பண்ணணும்னு. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ரொம்ப சுறுசுறுப்பா, ரொம்ப ஆக்டிவா, ரொம்ப பேஷனேட்டா இருந்தாங்க எல்லாருமே. ஸோ எல்லா ஹோல் டீமுக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் என்னோட கோ ஆக்டர்ஸ் பரத் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டே போட்டோ ஷூட்க்கு வரும்போது நான் ரொம்ப அப்படியே இறுக்கமா வீட்டுல இருந்து கிளம்புனேன். ஏன்னா ஆஃப்டர் வெரி லாங் டைம் தமிழ்ல பண்றோம், செட்டுக்கு போனா எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா எனக்கு அது முதல் படமா தான் நான் ஃபீல் பண்றேன். ஸோ எல்லாருமே எனக்கு சீனியர்ஸா தோணும். எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் சின்ன வயசுல இருந்து பரத் படம் பாக்குறேன்னு சொல்ற மாதிரி வெல் சீசன்ட் ஆக்டர் அவங்க. ஸோ நான் உள்ள நுழையும்போது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு பாடல் பிளே ஆகிக்கிட்டு இருக்கு. அது கொஞ்சம் நிம்மதியா இருந்து வந்தா அது பரத் வந்து அவரோட ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல தான் பிளே பண்ணிட்டு இருந்தாரு. அது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அவரோட மூவ் பண்ண. இஸ் அ வெரி ஹம்பிள் பர்சன். தேங்க்யூ பரத், தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஆக்சுவலி. அண்ட் என்னன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் டே அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு அவரோட ஒர்க் பண்ணும்போது. லாஸ்ட் டே வந்து லைட் போய்கிட்டே இருக்கு, லாஸ்ட் ஷாட் எடுத்துட்டே இருக்காங்க, டைம் ஆகுது பஸ்ஸுக்கு டைம் ஆகுதுன்னு சொன்னாரு. பஸ்ஸுக்கு டைம் ஆகுதா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமா எனக்கு நாளை கிரிக்கெட் மேட்ச் இருக்கு. எப்படி நாளைக்கு நீங்க ரீச் ஆவீங்க சென்னையில, ரொம்ப கஷ்டமாச்சு. நான் பஸ்ல ஏறி போய் கோயம்பேடுல இருந்து வீட்டுக்கு போயிடுவேன். அவ்வளோ ஒரு ரொம்ப பர்சன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா உங்களோட ஒர்க் பண்ணது நான் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட். தேங்க்யூ வெரி மச். அண்ட் அஜய் இஸ் அ வெரி கேரிங் பர்சன், வெரி சாஃப்ட் பர்சன். ஆனா ஸ்கிரீன்ல வந்து நம்பவே மாட்டேன் உங்களை. நானு மாசா பண்ணிருக்கீங்க, ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க அஜய். இட்ஸ் வெரி நைஸ் டு ஹேவ் யூ ஒன் ஸ்கிரீன். எனிவே அண்ட் பவானி வந்து ரொம்ப சாஃப்ட், வெரி ஸ்வீட் பர்சன். திங் இஸ் கேமரா ரோல்னு சொன்ன உடனே பவானி இருக்க மாட்டாங்க அங்க, அந்த கேரக்டர் இருக்கும். such a sensible actor she is. So it was very nice working with you. And Abhinadi is a sweetheart. என்னன்னா நான் வீட்டுல இருந்து வெளியில போறோமே அப்படின்ற ஃபீலே இல்லாம வீட்டுல இருக்க மாதிரியே இருக்கும். ரொம்ப கேஷுவலா ஷி யூஸ் டு ஷேர் ஹர் எக்ஸ்பீரியன்சஸ். ரொம்ப கேஷுவலா வீட்டுல நம்ம கூட எல்லாரும் எப்படி பேசுவோமோ அப்படிதான் இருந்துச்சு. ஸோ டோட்டலாவே நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கும் இது முதல் படம் தான், அந்த ஃபீல்ல எனக்கு இருக்கு. ஜென்ரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த மியூசிக்கே நம்ம பார்த்தா கூட நமக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு த்ரில்ல கொடுக்கும். அது எனக்கு மிகவும் பிடித்த திரு சாம் அவர்களோட மியூசிக்ல நான் இதை பண்றேன்றது எனக்கு ஒரு போனஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு கண்டிப்பா ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற படம்னு 100% நான் கேரண்டி கொடுப்பேன். ஸோ எல்லாரும் தியேட்டர்ல போய் இந்த படத்தை 10th April இருந்து பார்க்கணும்னு வேண்டிக்கிறேன். அண்ட் உங்களுடைய ரிவ்யூஸை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சும்மா வீட்டுல இருந்து நம்ம கமெண்ட் அடிக்கிறது வேற, பட் தியேட்டர்ல போய் இந்த படம் பார்த்துட்டு அந்த எஃபெக்டை பத்தி பேசுறது வேற. ஸோ தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங். நீங்க எல்லாரும் இங்க வந்ததுக்கு நன்றி. ஸ்டே ஹாப்பி.
சூப்பர். இருங்க, இருங்க, இருங்க. இவ்வளவு வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க. உங்கள அவ்வளவு சீக்கிரம் விட முடியுமா? எல்லாரையுமே ஸ்வீட் ஹார்ட் எல்லாம் சொல்லிட்டீங்க. நீங்க எங்களுடைய ஸ்வீட் ஹார்ட், எஸ்பெஷலி 90s கிட்ஸ். சோ கம்பேக் கொடுத்திருக்கீங்கல்ல. 25 இயர்ஸ் ஆச்சு. எதுக்கு காணாம போனீங்க ஃபர்ஸ்ட்? வலை கீக்கி நானெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரிப் ஒண்ணு போயிருக்கோம். சரியான வாலு கீக்கி. பயந்துட்டே தான் ஸ்டேஜ் மேல ஏறினேன். ஏதாவது சொல்லுவாங்களேன்னு. நான் எங்கேயும் போகல. நான் சினிமால தான் இருந்தேன். ஓகே. என்னோட ஹஸ்பண்ட் சினிமால இருந்ததுனால எனக்கு சினிமா விட்டு வெளியில போன ஃபீலிங் எப்பவுமே இல்ல. நான் சினிமால தான் இருந்தேன். கொஞ்சம் வீட்டு வேலை எல்லாம் நிறைய இருந்ததுனால லேட்டா வந்து சூப்பர். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கீங்க காளிதாஸ் 2ல. இன்னுமே மறக்காம ரசிகர்கள் உங்களை மனசுல வச்சிருக்காங்க. அதுவும் எஸ்பெஷலி வந்து அந்த சாங் இருக்குல்ல மேம், சொல்லாமலே யார் பார்த்தது, பாட்டில இருந்து குட்டீஸ் வரைக்கும் அவ்வளவு ரசிச்சாங்க. சரி, எனக்காக ஒரு வாட்டி அந்த சாங் இப்ப நாங்க ப்ளே பண்ணுவோம். ஒரு அழகான உங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனோ ஏதோ ஒண்ணு பண்ணீங்கன்னா அது அப்படியே வைரல் கண்டென்ட் ஆயிடும். ஓகே, போடுங்கப்பா மியூசிக். இப்ப எப்படி பண்றாங்கன்னு மட்டும் பாருங்க. சொல்லாமலே